நண்பர்களே, இப்ப நாம கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலுக்கு எப்படி நாம சிகிச்சை அளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி உங்களுக்கு காமிக்கலாம்னு பாக்குறோம். நம்ம கையில எந்த கை வேணா எடுத்துக்கலாம், வலது கையோ இடது கையோ எந்த கை வேணா எடுத்துக்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷனை பொறுத்தவரை நாம நம்ம கைகள்ல டைரக்ஷன் மலத்தை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன்ல வரணும். இங்க இருந்து மூவ் பண்ணி இங்க இறங்கி இந்த டைரக்ஷன்ல இங்க கீழே வந்துட்டா கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். இதுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட் என்னன்னு பாத்தீங்கன்னா பார் மேக்னெட் தான். பார் மேக்னெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் பாத்தீங்கன்னா பார் மேக்னெட்ல நார்த் டு சவுத் அப்படிங்கிறது சக்தி ஓட்டம் இந்த பக்கம் ஓடக்கூடிய விஷயம். முதல்ல ஒரு பார் மேக்னெட் நம்ம இங்க ஓட்டுறோம், ஃபர்ஸ்ட் மேக்னெட் இங்க ஓட்டுறோம். ரெண்டாவது ஒரு மேக்னெட் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல அதே மாதிரி அந்த டைரக்ஷன்லயே நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் ரெண்டாவது மேக்னெட் இங்க நம்ம பிக்ஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மேக்னெட் நம்ம பிக்ஸ் பண்ண போறோம். மூன்றாவது மேக்னெட் அந்த இதுலயே நம்ம அதே ஓட்டப்ப அதே டைரக்ஷன் கொஞ்சம் கூட மாற்றாம மூன்றாவது மேக்னெட் இங்க நம்ம ஒட்டிடுறோம். அடுத்தது நான்காவதாக ஒரு மேக்னெட் அதே டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது ஒயிட் எல்லோ இங்க வரும்போதும் அதே மாதிரி ஒயிட் எல்லோ, இங்க வரும்போதும் அதே மாதிரி ஒயிட் எல்லோ. அடுத்து இன்னொரு கடைசி ஒரு பார் மேக்னெட் இங்க என்ன பண்ண போறோம், அதே மாதிரி ஒயிட் எல்லோ இந்த மாதிரி ஒட்டிடணும். பெரும்பாலும் இந்த மாதிரி நம்ம மேக்னெட் ஒட்டுறதை இரவுல ஒட்டிட்டு காலையில நாம ஒரு காலை வரைக்கும் விட்டுறலாம். விட்டாலே என்னங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த விதமான மலச்சிக்கலாக இருந்தாலும் கிளியராக வெளியே வந்துவிடும். இது மலச்சிக்கலுக்கு. இதே மலச்சிக்கலுக்கு பதிலா வயிற்றுப்போக்கு இருந்தால் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, இந்த டைரக்ஷனை மட்டும் அப்படியே மாத்தி போடணும், வேற ஒன்றும் கிடையாது. இதை போக்க ஏன்னா வெளியேற்றே இருக்கிறத நிப்பாட்டுறதுக்காக டைரக்ஷன் நம்ம மாற்றி போட வேண்டும். ஒவ்வொரு மேக்னெட் என்ன பண்றோம், அப்படியே டைரக்ஷன் மட்டும் மாறும். இது முதல்ல போட்டது மலச்சிக்கல், இப்ப வயிற்றுப்போக்கை நிறுத்துவதற்காக டைரக்ஷனை மேக்னெட்டை மாத்தி போடுறோம். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா எப்பேற்பட்ட வயிற்றுப்போக்கு இருந்தாலும் அதை நாம் என்ன பண்ண முடியும், உடனடியாக சரி செய்ய முடியும். இந்த மாதிரி போட்டு வயிற்றுப்போக்கு இருந்தா உடனடியாக அந்த மாதிரி நம்ம அந்த மேக்னெட் நம்ம கையில வரைஞ்சி பிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிடத்துல எப்பேற்பட்ட வயிற்றுப்போக்காக இருந்தாலும் நீக்கும். ஸோ மலச்சிக்கலுக்கும் வயிற்றுப்போக்குக்கும் ரெண்டுக்குமே நம்ம கையில தான் நம்ம இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது கரஸ்பாண்டன்ட் மெத்தட்ல எளிமையான ஒரு சிகிச்சை முறை. இந்த சிகிச்சை முறையில நம்ம இந்த பார் மேக்னெட்டுக்கு பதிலாக தேவைப்பட்டால் நம்ம விதைகளை கூட பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட், ரொம்ப அழகாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை நீங்களும் பயன்படுத்தி பலன் பயன்பெறுவீர்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி நண்பர்களே. இதை நீங்க பயன்படுத்தி கான்ஸ்டிபேஷனையும் சரி செய்யலாம், அதே மாதிரி வயிற்றுப்போக்கையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.